கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சிறு தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆதியாகமம் 22ல் ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஒரு சோதனையை வைக்கிறாரு. உன் குமாரனும் ஏகசுதனும் ஒரே புத்திரனுமாகிய ஈசாக்க எனக்காக பலி கொடுப்பாயா என்று கேட்கும் பொழுது எந்த தாமதமுமின்றி உடனடியாக கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்ய அவன் முன்னோக்கி போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் தகன பலிக்கான கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டான். அப்போ ஈசாக்கு கேட்குறான், எல்லாமே இருக்கே, பலிக்கான ஆடு இல்லையே அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிற வார்த்தை தான், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்கே தொடங்கி எங்கே போய் முடியுது பாருங்க. எப்பேற்பட்ட விசுவாசம்! தன்னுடைய வேலைக்காரிடத்தில் சொல்லும்போது சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டனும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, எப்படி இருந்தாலும் ஈசாக்கு மரிக்க போகிறதில்ல, மரித்தாலும் ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பி விடுவார்னு அவ்வளவு நம்பிக்கை தேவன் மேலே. அதே பார்க்கலும் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை, அவருடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம விசுவாசத்தில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்துக்குவார். அதுதான் விசுவாச வளர்ச்சி. எவ்வளோ ஒரு உறுதி வந்துருச்சு. அந்த என்ன வாட் எவர் சிச்சுவேஷன், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆபிரகாம் சர்வசாதாரணமாக சொல்கிறார், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை, ஆனால் சொல்கிறார் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம லைஃப்பில் நம்ம எப்படிப்பட்ட பாதையில் போயிட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை பயங்கரமான பண பிரச்சனையா, ஒருவேளை பிள்ளையை குறித்த ஒரு பெரிய எதிர்கால கேள்வியா, ஒருவேளை வியாதியின் சூழ்நிலையா, மருத்துவமனையில் இருக்கிற சூழ்நிலையா, என்னவா இருந்தாலும் பாருங்கள், அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளது. விசுவாசத்தோட நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா! ஆண்டவர் உண்மையிலேயே அதே போல் பார்த்து கொண்டார். அவங்க 2 பேரும் மறுபடியும் திரும்பி வந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆமென். கர்த்தருக்கு ஒரு நாமத்தை ஆபிரகாம் வழங்குறான், யெகோவா ஈரே. அப்படின்னா அவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். நம்முடைய தேவைகளோ, நம்முடைய சுகமோ, நமக்குரிய என்னவாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அவர் பார்த்து கொள்வார். God bless you.